காளிசாமி டைரக்ஷன்ல மணிகண்டன், குரு சோமசுந்தரம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் குடும்பஸ்தான். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பஸ்தான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குடும்பஸ்தான் படத்துடைய கதை என்னன்னா, இந்த படத்துல மணிகண்டன் கேரக்டர் நேம் நவீன் இவருடைய ஃபேமிலியை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் குடும்பஸ்தனா இவருடைய வாழ்க்கையை வாழ்றாரு. ஒரு கட்டத்துல இவருடைய வேலை கைமீறி போயிருது. இவருடைய வேலை போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இதிலிருந்து எப்படி மீண்டு வராரு என்பதுதான் இந்த குடும்பஸ்தான் படத்தோட மீதி கதை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி காசு இல்லாம அவங்களுடைய லைஃபை எப்படி ஸ்ட்ரகிளா வாழுவாங்கன்னு இந்த குடும்பஸ்தான் படத்தை நீங்க பார்க்கும்போது உணர்வீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரியான படமா எடுத்திருக்காங்க இந்த குடும்பஸ்தான் படத்துல. அதனாலே என்னமோ இந்த படம் இப்ப ஜெயிச்சு நிக்குது. குடும்பஸ்தான் படத்தோட பாசிட்டிவ்னா எனக்கு மணிகண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல் பண்ணிட்டாரு மணிகண்டன். ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகி இருந்தது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப காமெடி எல்லாமே ஒர்க் ஆகி இருந்தது. அதே மாதிரி படத்துல செகண்ட் ஹாஃப்ல காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் காமெடி ஓகேவா இருக்கு. எமோஷனலும் நல்லாவே கனெக்ட் ஆகியிருக்கு இந்த குடும்பஸ்தான் படத்துல. குடும்பஸ்தான் படத்துல எல்லாமே ஓகே தான். செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கும். மற்றபடி ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு இந்த குடும்பஸ்தான் படம். குடும்பஸ்தான் படத்துல சாங்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆனா பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த வருஷத்துல ஒரு சூப்பரான படமா ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த குடும்பஸ்தான் படம். குடும்பஸ்தான் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த குடும்பஸ்தான். நிச்சயமா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாருங்க. ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஒரு காமெடி எமோஷனல் கலந்த சூப்பரான படம் தான் இந்த குடும்பஸ்தான்.